ஹாய் மக்களே, டே 20 ஆஃப் வாழ்க்கை முன்னேறது வீடியோஸில் காலையில் எந்திரிச்ச கையோட பல்லு விளக்குறதே ஃபஸ்ட்டு காணொலியாக எடுத்துட்டேன். பல்லு விளக்கி முடிச்ச உடனே காலை வேலையா இட்லி ப்ளஸ் வடகறி சாப்பிட்டாச்சு. மக்களே, வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்குது. இயல்பை விட அதிகமாக கொஞ்சம் தண்ணி குடிங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு என் தம்பி கேம் ஆடினா அதையும் ஒரு வீடியோ எடுத்துட்டு இன்னிலேருந்து சக்கரை இல்லாத காஃபி குடிக்க போகிறேன். நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதில் இன்னைக்கு டேல இதுதான் ஃபஸ்ட்டு காஃபி. சரின்னு சொல்லிட்டு திருப்பி அங்கே சித்தப்பாட்டம் மக்காரு. ஃபர்ஸ்ட் அடித்தாலும் ஸ்டார்ட் ஆகல, ரெண்டாவது அடித்தாலும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நண்பர்களே, ஆட்டோ தலைன கலைப்பில் சுகர் இல்லா காஃபி ரெண்டாவதையும் இறக்கியாச்சு. சிறிது நேரம் தொலைக்காட்சியை நோட்டம் விட்டு குளிக்கலான்னு ஈவினிங் போனேன். குளிச்சு முடிச்சுட்டு வந்த கையோட பாத்தீங்கன்னா ஒரு சுகர் இல்லா காஃபி மூணாவது இன்னைக்கு டேல. ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கு என் சட்டை எடுத்து மாட்டேன்னு ஆயா வீட்டுல இருக்கிற காரணத்தினால வேற எதுவுமே சட்டை பெருசா இல்லாதனால இந்த சட்டை தான் ஏதோ நல்லா இருந்துச்சு, அதையும் மாட்டேன். ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ஆட்டோ சரியில்லை, சோ அதையும் தள்ளி ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த வீடியோலயே முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கும். நேற்று நம்ம போட்ட வீடியோல சொல்லியிருப்பேன் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனலுக்கு கம்ப்ளீட் பண்ணிச்சுன்னு. அதுக்குள்ள நம்ம சேனல்ல 67 சப்ஸ்கிரைப் வந்துச்சு. சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி. மேலும் சிலர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்க. ஃபங்க்ஷனுக்கு வந்த உடனே நான் தேனோட ஐஸ்கிரீம் தான் சீருக்கு வச்ச பீரோலயே ஒரு வீடியோ எடுத்துட்டு ஃப்ரூட் சாலட் பக்கம் போயிட்டேன். ஃப்ரூட் சாலட்டை முடிச்ச கையோட கொஞ்ச நேரம் உள்ள போயிட்டு உக்காஞ்சி பொண்ணு மாப்பிளையே பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் நானும் என் தம்பியை கொஞ்ச நேரம் பேசிட்டு பந்திக்கு கிளம்பலாம்னு சொல்லி கிளம்பிட்டோம். 11வது சீட்டு கேட்டா வேணான்றான். பந்தியில சீட்டு கேட்டான். பந்தியில முன்னாடி உக்காந்து என் தம்பிக்கு தான் லாஸ்டா சாப்பாடே வந்துச்சு. பிறகு ஒரு அண்ணன் வந்து பாயாசம் ஊத்தினாரு. அவனுக்கும் சாப்பாடு வந்துச்சு. அவனுக்கும் கொஞ்சம் பாயாசம் ஊத்திட்டு நாங்கெல்லாம் சாப்பிட உக்காண்டோம். சாப்பிட்டு முடிச்ச கையோட இலையை மடிச்சிட்டு கொடுத்த பாயாசத்தை குடிச்சிட்டு நானும் என் தம்பியை கொஞ்ச நேரம் போய் ஃபங்க்ஷன் ஹாலில் உக்காந்துட்டு அதுக்கப்புறம் போட்டோ எடுக்க கூப்பிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு போய் போட்டோ எடுத்துட்டு வெட்டிங் போட்டோ ஷூட் வீடியோ எல்லாம் போட்டுருந்தாங்க. சரி, அதையும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு திருப்பி வீட்டுக்கு கிளம்பும்போது ஒரு ஐஸ்கிரீமை சாப்பிட்டு கையில ஒரு 4 பூச்செடியை குத்த அமைச்சிட்டாங்க. இதை போய் ஏதாச்சும் வளர்த்து நல்லா மரமாக்குங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து வேலையா என்கிட்ட இருக்கிற செடி என்ன செடின்னு சொல்லிட்டு சாட் ஜிபிடி கிட்ட போட்டோ எடுத்து அமைச்சேன். கோவா செடின்னு சொல்லிச்சு. இந்த செடிக்கு எப்படி தண்ணி ஊத்தணும் அதுகிட்ட கேட்டுட்டு இன்னைக்கு டே சுகர் இல்லாத காஃபி நம்பர் 4 செடியை நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா வச்சுட்டு நானும் தூங்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டேன். வாழ்க்கையை முன்னேறது டே 21ல பாக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோ முடிச்சிட்டேன்.